சேனல். இப்போ நாம் யாரை பற்றி பேச போகிறோன்னா, போதக்கார இளவரசனுமே இந்த பொய்கேரியுமே குடிமருந்துங்கிற பேரில் ஒரு மருந்தை கொடுத்து ஒரு 2 பேருக்கு ஃபிட்ஸ் வந்துருச்சு. அதாவது அவங்க அண்ணங்களாமா, அவங்க மாமாவாமா. அதுக்கு அந்த போதக்கார 0% சான்ஸே இல்லை அப்படிங்கிறாங்க. நான் அந்த ஸ்க்ரீன்ஷாட்டை போடுறேன். அதுக்கப்புறம் இதை பற்றி விரிவாக நாம் பேசுவோம். வெயிட் அண்ட் சி. நீங்கள் அந்த ஸ்க்ரீன்ஷாட்டை பார்த்துருப்பீங்க. அதாவது சங்கீதாங்கிற அந்த பெண் வந்து என்ன கேட்டுக்கிறேன்னா, இந்த மருந்து வாங்கி கொடுத்து எங்கள் அண்ணனுக்குமே எங்கள் மாமாவுக்குமே ஃபிக்ஸ் வந்துருச்சுங்க. எங்கள் மாமாவுக்கு வயசு 42, பரவாயில்ல அவங்க வயசு. ஆனால் எங்கள் அண்ணனுக்கு வயசு 29, எந்த வித நோயும் கிடையாது, உடம்பு அப்படி ஃபிட்டாக வச்சுருப்பாங்க அப்படிங்கிறாங்க. அதுக்கு இந்த போதக்கார படிப்பறிவு இல்லாத தற்குறி, நாலேஜ் இல்லாத பர்சனு 0% கூட சான்ஸ் இல்லை அப்படிங்கிறது. எந்த ஹாஸ்பிட்டலில் எந்த காலேஜிலும் டாக்டர் படித்தா, எந்த காலேஜிலும் சித்த வைத்தியத்து படித்தா, முடி பிடிச்சி தரன்னு இழுத்துட்டு போய் இவனை வந்து போலீஸ் ஸ்டேஷனில் கைது பண்ணணும். அடுத்தவங்களோட உயிரில் விளையாடிட்டு இருக்கிறாங்க. இன்றைக்கி பிக்ஸ் வந்துருச்சு, நாளைக்கு கைகள் வரான் போகும், நாளான்னைக்கு உயிரே போகும். இதுதான் இவங்களோட எண்ணம். காரில் உட்காந்துட்டு லண்டனுக்கு அனுப்பிச்சாச்சு, ஜப்பானுக்கு அனுப்பிச்சாச்சு, அமெரிக்காவுக்கு அனுப்பிச்சாச்சு. ஆனால் டாக்டரோட அனுமதி தான் கொடுக்க போகிறேன். டாக்டரோட வீடியோ போட சொல்லுங்கள். எந்த டாக்டர் இவனுக்கு மருந்து சப்ளை பண்ணுறதுன்னு தெரியணும். அவர் மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம், தாராளமாக கொடுக்கலாம். அந்த பெண் தெளிவாக சொல்லியிருக்குதுங்க. இந்த கமாண்டை இன்றைக்கோ இல்லை நாளைக்கோ டெலீட் பண்ணிடுவாங்க. அதுலேயும் கூட நிறைய பேர் 2-3 பேர் லைக் பண்ணியிருக்கிறாங்க. அந்த டாக்டர்கிட்ட பேட்டி எடுக்க சொல்லுங்கள். டாக்டரோட மூஞ்சி காட்ட மாட்டாங்க. எந்த ஹாஸ்பிட்டலில் இவன் மருந்து வாங்குறான், இவன் யார் இந்த மருந்து கொடுக்குறதுக்கு, இவனுக்கு யார் அந்த அனுமதி கொடுத்தது? காவல்துறை உடனடியாக கைது பண்ணணும். இல்லைன்னா இந்த மருந்து வாங்கினவன் தாராளமாக முன் வந்து கம்ப்ளைண்ட் கொடுங்க தயவுசெய்து. அதாவது உங்கள் வீட்டில் இருக்கிறவங்ககிட்ட உயிரோடு நீங்கள் விளையாடாதீங்க. படிப்பறிவு இல்லாத, தற்குறி இல்லாத, படிப்பறிவே இல்லாத இந்த திருட்டு தம்பதிகிட்ட நீங்கள் மருந்து வாங்காதீங்க. நீங்கள் எத்தனை செய்தியில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த மருந்து சாப்பிட்டு கைகால் வராமல் போச்சு, இந்த மருந்து சாப்பிட்டு கைகால் வராமல் போச்சு. குடின்னு எடுத்துகிற மருந்துங்கிற பேரில் அடிமாட்டு விலைக்கு வாங்கிட்டு இவங்க சம்பாதிக்கிறதுக்கு வேண்டி அடுத்தவங்களோட குடும்பத்தில் பல பேரோட உயிரில் விளையாடுறான். இது நிறைய பேர்த்து தெரியாதுங்க. என்ன காரணம்னா, பல பேர் வந்து அந்த ஆண்களுக்கே தெரியாமல் தான் இந்த மருந்து கொடுத்துருக்குறாங்க. இப்போ அந்த பெண்ணு வந்து அவங்க மாமாவுக்குமே அவங்க அண்ணனுக்கு ஃபிக்ஸ் வந்துருச்சுன்னா, அப்போ அந்த ஹாஸ்பிட்டல் இந்த மருந்து எங்கே வாங்கினேன்னு கண்டிப்பாக கேட்பாங்க. அந்த பொண்ணு தாராளமாக கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம். ஆனால் இந்த போதக்காரன் அதெல்லாம் விட்டு போட்டு கணக்கம்பட்டி சித்தர் கோயிலுக்கு போய்க்கிறார். கணக்கம்பட்டி சித்தரோட வாசகத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுங்க, நீங்கள் பாவம் செய்தால் ஒரு நாள் உருப்பட மாட்டீங்க. நீங்கள் அடுத்தவங்களுக்கு பாவம் செய்யக்கூடாது, நல்லதே நினைந்த வாசங்கள். அந்த கோயிலுக்கு இந்த போதக்காரனுமே பொய்கேரியும் போயிருக்கிறாங்கன்னா, அங்கே தகுதி இல்லாத நபர்கள் தான் இந்த 2 பேர். கணக்கம்பட்டி சித்தரோட வாசகத்தை நீங்கள் போய் பாருங்கள். நான் சொல்கிற பொய்யாக தான் போய் பாருங்கள். அது விட்டு போட்டு நான் பழனி போயாச்சு, கணக்கம்பட்டி போயாச்சு, இது செய்த பாவத்தை போக்குறக்கா. எந்த கோயிலுக்கு போனாலும் அந்த போதக்கார இளவரசனுமே அந்த பொய்காரி திருட்டுமயில் 2 பேரும் வந்து தப்பவே முடியாது. பழனி பஞ்சாபம் தான் உங்களுக்கு பார்த்துருப்பீங்க செய்தியில். 40 ரூபாய்க்கு வாங்கிட்டு 240 ரூபாய்க்கு. அதே தான் இந்த போதக்கார இளவரசனுமே 1000 ரூபாய்க்கு வாங்குறாங்க, இன்னொரு இடத்துல 500 ரூபாய்க்கு வாங்குறான். அப்புறம் 1000 10,000 ரூபாய்க்கு விற்றுட்டு இன்றைக்கி வயிறு வாயெல்லாம் வளர்த்திட்டு இருக்கிறாங்க. இந்த ஆளுக்கு என்ன ஒரு 5 வருஷத்தில் இந்த ஆளோட உழைப்பை பாருங்கள். கேட்டால் யூடியூப்பில் உழைக்கிறாங்களாம்மா. அதுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நீங்கள் யூடியூப்பில் நீங்கள் வீடியோ போடுறீங்களேங்க, யூடியூப்பு உங்களுக்கு வருமானம் கொடுக்கலிங்க, கூகுள் AdSense தான். ஏன்னா விளம்பரம் இல்லைன்னா அங்கே வருமானம் கிடையாது. 790 ரூபாய்க்கு கொடுத்து ஒரு ஆள் ரீசார்ஜ் பண்ணுறான்னா அவன் வீடியோ நீங்கள் பார்க்குறீங்கன்னா அது வந்து எனக்கு இழப்பு தான். அதை பற்றி விமர்சனம் பண்ணுற முழு தகுதியும் இருக்குது. அந்த ஃபிக்ஸ் வந்துருச்சு, அது வந்துருச்சு, இது வந்துருச்சுன்னு சொல்லாமல் மேலே தாராளமாக கம்ப்ளைண்ட் கொடுங்க. போலீஸ்கார் வந்து முடி பிடிச்சி இழுத்துட்டு போட்டுங்க. அடுத்தவனோட உயிர் விளையாடி தான் இவங்க சம்பாதிக்கணுமா? இல்லை கேட்குறேன். அதாவது சம்பாதிக்கிறதுக்கு 1000 வழி இருக்குது. வேறு ஏதாவது தொழிலில் போய் ஏமாற்றுங்க. அது விட்டு போட்டு நான் குடியை காப்பாற்றுறேன், மக்களை காப்பாற்றுறேன்ட்டு உட்காந்துட்டு வீட்டுக்குள்ளே வந்து 10க்கு 10 ரூமில் உட்காந்துட்டு அந்த திருட்டு மயிலுமே பொய்கேரியுமே இந்த போதக்காரனுமே
பாருங்கள் கொரியர் பண்ணிகிட்டு இருக்கிறேன்ட்டு அந்த வீடியோ போடுறாங்க. அப்புறம் 2 நாள் கழித்து மருந்து ஆர்டர் பண்ணக்கள் இன்றைக்கி ஆர்டர் பண்ணக்கள் நாளைக்கு ஆர்டர் பண்ணக்கு நாளானிக்கு. எவ்வளோ ஒரு திருட்டுத்தனம், எவ்வளோ ஒரு ஏமாற்று வேலை. இதைத்தான் நான் ஒவ்வொரு வீடியோலையும் சொல்லிகிட்டு இருக்கிறேன். ஆனால் அதுவும் திருந்துறவாடு இல்லைங்க. அதாவது கொஞ்சம் நாலேஜோடு செயல்படுங்க. டாக்டர்கிட்ட போய் பாங்க. இந்த ஆள் வந்து எந்த இதில் வந்து டாக்டர் படித்தார், எந்த சிட்டி வைசஸாலே எடுத்தாருங்க, டாக்டரோட டிஸ்கிரிப்ஷன் சீட்டு எங்கேங்க, டாக்டரோட பேர் என்ன, சத்தியமான அணு ஹாஸ்பிட்டலில் போய் இவரோட பித்தலாட்டங்களில் டாக்டர் கண்டுபிடிச்சனால அடித்து விரட்டி விட்டார். ஆல்ரெடி நான் நேற்றே போட்டிருப்பேன். இப்போ எந்த டாக்டர்கிட்ட போகிறாங்க, அந்த டாக்டர் பேர் விளையாட்டு சொல்லுங்கள், டிஸ்கிரிப்ஷன் விளையாட்டு சொல்லுங்கள். சரி, எவனாச்சும் உயிருக்கு உத்தரவாதம் இந்த ஆள் கொடுக்க முடியுமா? இந்த ஆள் டாக்டரா? 10வது பெயிலான ஒரு போதக்காரன். அந்த பொய்கேரி பற்றி சொல்லணுன்னா 2ஆம் தரம் தான், முதல் மனைவியிலும் கிடையாதுங்க. ஏன் நான் இவங்க மேலே விமர்சனம் வைக்கிறேன்னா, அடுத்தவங்களை ஏமாற்றி வயிறு வாயெல்லாம் வளர்க்குறாங்க. கேட்டால் மக்களை காப்பாற்றியாச்சு. எந்த மக்களையும் இவங்க காப்பாற்றிங்களா? இவங்களை காப்பாற்றிக்கிறதுக்கு இந்த மருந்தை சப்ளை பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இதை தான் சொல்கிறேன். தயவு செய்து இவர்கிட்ட மருந்து வாங்கி அடுத்தவங்களோட உயிரில் விளையாடாதீங்க. டாக்டர்கிட்ட வாங்குங்க. டிஸ்கிரிப்ஷன் இல்லாமல் எந்த மருந்தையும் நீங்கள் வாங்காதீங்க. இந்த மருந்து மட்டும் எந்த மருந்து வாங்காதீங்க. அவ்வளோ ஒரு திருட்டு ஃபேமிலி இது. இது எங்கே வேணால் இந்த விமர்சனத்தை நான் கை வைக்கிறேன். விரைவில் இந்த 2 பேரும் கைதாவாங்க. அது ஏதோ ஒரு சேனலில் நீங்கள் பார்க்கத்தான் போகிறீங்க. இதிலிருந்து தப்பவே முடியாது. ஏதோ உயிர்பலி நடைபெறதுக்கு முன்னாடி யாராச்சும் ஒருத்தர் இவன் மேலே தயவு செய்து கம்ப்ளைண்ட் கொடுங்க. ஏன்னா குடியை நிறுத்துறதுக்கு ஒரு மருந்து இந்தியாவிலே கிடையாதுங்க. அது அப்போதைக்கு ஒரு ஆறுதல் தான். மனக்கடுப்பாட்டு இருந்தால் மட்டும்தான் வாங்க இது பண்ண முடியும். தயவு செய்து இவங்ககிட்ட இருந்து ஏமாறாது.